அண்மை செய்தி கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் திமுக காங்கிரஸ் கவுன்சிலர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் உள்ளார். மணிகண்டன், வணக்கம். திமுக காங்கிரஸ் கவுன்சிலர்களிடையே தற்பொழுது கோவையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்குவாதம் எதனால் ஏற்பட்டுள்ளது, காரணம் என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. கோவை மாநகராட்சி கூட்டத்தில் இந்த வாக்குவாதமானது ஏற்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதாவது இன்று கோவை மேயர் ரங்கநாயகி தலைமையில் கோவை மாநகராட்சி கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் கோவை மாநகராட்சியில் முதலமைச்சர் விஜய் படம் வைக்கப்பட்டதால் இந்த சலசலப்பானது உருவாகி இருக்கிறது. விஜய் படம் வைக்கப்பட்டதுடன் திமுக கவுன்சிலர்கள் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் படத்தை வைக்க வேண்டும் என்றும், காங்கிரஸ் கவுன்சிலர்கள் முன்னாள் முதல்வர் காமராஜ் படத்தை வைக்க வேண்டும் என்றும் இரு தரப்பினரிடையே கடுமையான வாக்குவாதமானது ஏற்பட்டு இந்த சலசலப்பு உருவாகி இருக்கிறது. அதாவது கோவை மாநகராட்சி மாமன்றத்தின் சாதாரண கூட்டமானது இன்று பரபரப்புடன் கூடிய வேளையில் மாமன்ற வளாகத்திற்குள் தற்போதைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களின் புகைப்படம் வைக்கப்பட்டிருக்கிறது. இரு தரப்பினரும் மாறி மாறி முழக்கங்களை எழுப்பி மாமன்ற வளாகத்தை போர்க்களமாகவே மாற்றிவிட்டார்கள் என்று கூறலாம். இந்த கூட்டம் தொடங்கியதுமே முதல்வர் விஜய் படம் வைக்கப்பட்ட உடனடியாக திமுக கவுன்சிலர்கள் மு.க.ஸ்டாலின் படத்தையும், காங்கிரஸ் கவுன்சிலர்கள் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் படத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து இருதரப்பினரும் வைக்க வேண்டும் என்று மாறி மாறி கோஷத்தில் ஈடுபட்டார்கள். இந்த போராட்டத்தின் போது இருதரப்பு உறுப்பினர்களுக்கிடையே சலசலப்பு ஏற்பட்டு திமுக மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் காங்கிரஸ் ஒழிக என்று கோஷங்களை எழுப்பினார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து திமுக ஒழிக என்று கோஷத்தை எழுப்பினார்கள். இரு கட்சியினர் இடையே மாமன்றத்துக்குள் நேருக்கு நேர் மோதி முழக்கமிட்ட சலசலப்பு பெருமளவு ஏற்பட்டிருக்கிறது. கோவை மாநகராட்சி ஆணையாளர் கட்டாரவி தேஜா உடனடியாக நிலைமையை அசாத்தியமாக சமாதானப்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ விதிகளின்படி முன்னாள் முதலமைச்சர்களின் திருவுருவப் படங்களையும் அரசு மற்றும் மாமன்ற வளாகத்திற்கு வைக்கலாம் என்று அறிவித்தார். இந்த அரசாணை நடைமுறையில் இருப்பதாகவும் அவர் கூறினார். எனவே விதிகளுக்குட்பட்டு முன்னாள் முதலமைச்சர்களான மு.க.ஸ்டாலின் மற்றும் காமராஜர் ஆகியோரது படங்கள் வைக்கப்பட ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இந்த நிலையிலே இரு தரப்பினரும் மாறி மாறி வாக்குவாதம் செய்ததும் சலசலப்பு ஏற்பட்டதும் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அஸ்வினி, அண்மை செய்தி கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் திமுக காங்கிரஸ் கவுன்சிலர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் உள்ளார். மணிகண்டன், வணக்கம். திமுக காங்கிரஸ் கவுன்சிலர்களிடையே தற்பொழுது கோவையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்குவாதம் எதனால் ஏற்பட்டுள்ளது, காரணம் என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. கோவை மாநகராட்சி கூட்டத்தில் இந்த வாக்குவாதமானது ஏற்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதாவது இன்று கோவை மேயர் ரங்கநாயகி தலைமையில் கோவை மாநகராட்சி கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் கோவை மாநகராட்சியில் முதலமைச்சர் விஜய் படம் வைக்கப்பட்டதால் இந்த சலசலப்பானது உருவாகி இருக்கிறது. விஜய் படம் வைக்கப்பட்டதுடன் திமுக கவுன்சிலர்கள் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் படத்தை வைக்க வேண்டும் என்றும், காங்கிரஸ் கவுன்சிலர்கள் முன்னாள் முதல்வர் காமராஜ் படத்தை வைக்க வேண்டும் என்றும் இரு தரப்பினரிடையே கடுமையான வாக்குவாதமானது ஏற்பட்டு இந்த சலசலப்பு உருவாகி இருக்கிறது. அதாவது கோவை மாநகராட்சி மாமன்றத்தின் சாதாரண கூட்டமானது இன்று பரபரப்புடன் கூடிய வேளையில் மாமன்ற வளாகத்திற்குள் தற்போதைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களின் புகைப்படம் வைக்கப்பட்டிருக்கிறது. இரு தரப்பினரும் மாறி மாறி முழக்கங்களை எழுப்பி மாமன்ற வளாகத்தை போர்க்களமாகவே மாற்றிவிட்டார்கள் என்று கூறலாம். இந்த கூட்டம் தொடங்கியதுமே முதல்வர் விஜய் படம் வைக்கப்பட்ட உடனடியாக திமுக கவுன்சிலர்கள் மு.க.ஸ்டாலின் படத்தையும், காங்கிரஸ் கவுன்சிலர்கள் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் படத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து இருதரப்பினரும் வைக்க வேண்டும் என்று மாறி மாறி கோஷத்தில் ஈடுபட்டார்கள். இந்த போராட்டத்தின் போது இருதரப்பு உறுப்பினர்களுக்கிடையே சலசலப்பு ஏற்பட்டு திமுக மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் காங்கிரஸ் ஒழிக என்று கோஷங்களை எழுப்பினார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து திமுக ஒழிக என்று கோஷத்தை எழுப்பினார்கள். இரு கட்சியினர் இடையே மாமன்றத்துக்குள் நேருக்கு நேர் மோதி முழக்கமிட்ட சலசலப்பு பெருமளவு ஏற்பட்டிருக்கிறது. கோவை மாநகராட்சி ஆணையாளர் கட்டாரவி தேஜா உடனடியாக நிலைமையை அசாத்தியமாக சமாதானப்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ விதிகளின்படி முன்னாள் முதலமைச்சர்களின் திருவுருவப் படங்களையும் அரசு மற்றும் மாமன்ற வளாகத்திற்கு வைக்கலாம் என்று அறிவித்தார். இந்த அரசாணை நடைமுறையில் இருப்பதாகவும் அவர் கூறினார். எனவே விதிகளுக்குட்பட்டு முன்னாள் முதலமைச்சர்களான மு.க.ஸ்டாலின் மற்றும் காமராஜர் ஆகியோரது படங்கள் வைக்கப்பட ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இந்த நிலையிலே இரு தரப்பினரும் மாறி மாறி வாக்குவாதம் செய்ததும் சலசலப்பு ஏற்பட்டதும் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.